விசிகாவுல வெறும் 20 பேர் தான் இருக்காங்களா? ஆதவ் அர்ஜுனா கொடுத்த ஷாக். திருமாவளவன் பத்தி இப்படி பேசிட்டு இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ஆதவ். என்ன நடந்ததுன்னு முழுசா கேளுங்க. விசிகாவுல இருந்து தவேகாவுக்கு தாவிய ஆதவ் அர்ஜுனா மாமல்லபுரம் கூட்டத்துல ஒரு வெடிய போட்டாரு. விசிகாவுல நீங்களும் ஒரு 20 பேரும் தான் இருக்கீங்கன்னு திருமாவை பார்த்து சொன்னது செம வைரல். இந்த பேச்சு சிறுத்தைகள் மத்தியில பயங்கர கோவத்தை கிளப்புச்சு. எங்க தலைவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சமூக வலைதளமே ரணகளமானது. விஷயம் சீரியஸ் ஆன உடனே ஆதவ் அர்ஜுனா இப்போ எக்ஸ் தளத்துல ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் சொன்ன அந்த 20 பேர் விசிகாவுக்கு உள்ள இருக்கிற திமுக ஸ்லீப்பர் செல்கள் அப்படின்னு ஒரு புது ட்விஸ்ட் வைக்கிறாரு ஆதவ். அண்ணன் திருமாவளவன் மேல எனக்கு எப்பவும் மரியாதை இருக்கு. ஆனா அங்க இருக்கிற அந்த 20 பேர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்காம தடுக்கிறாங்கன்னு எமோஷனலா பேசுறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு பெரிய அரசியல் போரே நடக்குது மக்களே. திமுக விசிக கூட்டணியை உடைக்க நடக்கும் பிளானா இது? இல்ல நிஜமாவே ஆதவ் தப்பா பேசிட்டாரா? தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை அந்தர்பல்ட்டிகளை பார்க்க போறோமோ? ஆதவ் அர்ஜுனா சொல்றது உண்மையா இல்ல பயந்து போய் மழுப்புறாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ விசிகாவுல வெறும் 20 பேர் தானா?